ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அமேசான் நிறுவனம் கடந்த ஆண்டு 14,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. இதன் தொடர்ச்சியாக இப்போது இந்தியா உள்பட பல நாடுகளிலும் பணியாற்றி வரும் 16,000 ஊழியர்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்துள்ளது. அவர்களுக்கு 90 நாட்களுக்கான சம்பளம் வழங்க இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஊழியர்களுக்கு இமெயில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பல்வேறு ஐடி நிறுவனங்களும் தங்களின் பணியாளர்களை பணி நீக்கம் செய்தது. ஏஐ தான் இதற்கு முக்கிய காரணம் என்று சொன்னார்கள். அந்த வகையில் அமேசான் நிறுவனமும் பணி நீக்க நடவடிக்கையை மேற்கொண்டது. அமேசான் நிறுவனம் ஏஐ மற்றும் ரோபோக்களை பணிக்கு பயன்படுத்துவதை அதிகரித்து வருகிறது. அதன்படி 6 லட்சம் ஊழியர்கள் வரை அடுத்த சில ஆண்டுகளில் பணி நீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளது. முதல் கட்டமாக கடந்த ஆண்டு 14,000 ஊழியர்கள் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். ஊழியர்களுக்கு இமெயில், மெசேஜ், போன் கால்ஸ் மூலமாக பணி நீக்கம் பற்றிய தகவல் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனையடுத்து மீண்டும் 16,000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக சில நாட்களுக்கு முன்பு தகவல் வெளியானது. அதன்படி தற்போது இந்தியா, அமெரிக்கா உள்பட உலகம் முழுவதும் 16,000 அமேசான் ஊழியர்கள் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அமேசான் நிறுவனத்தின் பீப்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரிவின் பெத் கலெட்டி சார்பில் 16,000 ஊழியர்களுக்கு இமெயில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட எம்ப்ளாயீஸ் புதிய வேலையை தேடிக்கொள்ள 90 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு 90 நாட்களுக்கான சிறப்பு பணி நீக்க தொகை, 3 மாதத்திற்கு அலுவலகத்தில் கிடைக்கும் சலுகைகள் வழங்கப்படும். AWS ஸ்கில் பில்டர் தளத்தை 12 மாதங்கள் வரை இலவசமாக பயன்படுத்தலாம். ஊழியர்களின் லாகின் பேட்ச் செயலிழந்தாலும் கூட அதனை மாற்று வழியில் பயன்படுத்த முடியும். எந்தெந்த நாடுகளில் இந்த லே ஆஃப் அதிகம் இருக்கும் என்பது பற்றிய விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் இந்தியாவில் பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட அமேசான் ஆஃபீஸ்களில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. டெக்னாலஜி, ரீட்டைல், அமேசான் வெப் சர்வீசஸ், பிரைம் வீடியோ, மீடியா மற்றும் இன்டர்னல் சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஹியூமன் ரிசோர்சஸ் என பல துறைகளிலும் அதிக வேலை நீக்கம் இருக்கும் என செய்திகள் வெளியாகி உள்ளது. அமேசான் மாதிரியே பின்ட்ரெஸ்ட், UBS போன்றவையும் லே ஆஃப் செய்து கொண்டிருக்கிறார்களாம். வேலை நீக்கம் செய்த கையோடு அமேசான் ஏஐ துறையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகப்பெரிய முதலீட்டை செய்கிறது. ChatGPT மூலமாக உலக புகழ்பெற்ற ஓப்பன் ஏஐ நிறுவனத்தில் $50 பில்லியன் வரை முதலீடு செய்ய அமேசான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அமேசான் CEO ஆண்டி ஜேசி மற்றும் ஓப்பன் ஏஐ CEO சாம் ஆல்ட்மேன் ஆகியோர் நேரடியாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முதலீடு உறுதியானால் ஓப்பன் ஏஐயின் மிகப்பெரிய முதலீட்டாளராக அமேசான் மாறும். மைக்ரோசாஃப்ட் மற்றும் கூகுள் நிறுவனங்களுக்கு போட்டியாக ஏஐ சந்தையில் தனது பலத்தை நிலைநாட்ட அமேசான் விரும்புகிறது. ஏற்கனவே அமேசானின் கிளவுட் சேவையை பயன்படுத்த ஓப்பன் ஏஐ $38 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது. இந்த முதலீடு அந்த உறவை மேலும் வலுப்படுத்தும். அமேசான் ஏற்கனவே ஓப்பன் ஏஐயின் போட்டியாளரான ஆந்த்ரோபிக் நிறுவனத்தில் $8 பில்லியன் முதலீடு செய்துள்ளது. தற்போது ஓப்பன் ஏஐயிலும் முதலீடு செய்வதன் மூலமாக ஏஐ துறையின் அனைத்து பக்கங்களிலும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறது அமேசான். Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.